அண்மை செய்தி, சிக்கன் கிரேவி சாப்பிட்டு இளைஞர் உயிரிழப்பு என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. ஹோட்டலில் வாங்கி கொண்டு வந்த சிக்கன் கிரேவியை, மதுரையில் சிக்கன் கிரேவியை சுட வைத்து சாப்பிட்ட இளைஞர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. உணவகத்திலிருந்து வாங்கி வந்த சிக்கன் கிரேவியை சுட வைத்து ஆனந்த் ராஜிற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பட்டதாரி இளைஞரான ஆனந்த்ராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மதுரையிலிருந்து பிரபு வழங்கிட கேட்கலாம். பிரபு வணக்கம். என்ன நடந்தது, முழுமையான விவரங்கள் என்ன? கண்டிப்பாக மதுரை மாநகர் கோசாகுளம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த்ராஜ் என்பவர் வீட்டிலே இருந்தபடியே ட்ரேடிங் மார்க்கெட்டிங் பணியில் செய்து வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு திருமணமான நிலையில் அவருக்கு 7 வயது குழந்தை இருந்து வருகிறது. தொடர்ந்து கடந்த 26ஆம் தேதி மேலப்பனங்காடி பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் ஆனந்த்ராஜின் தந்தை அவருக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி வாங்கி வந்துள்ளார். இதனை இரவு ஆனந்த்ராஜ் மற்றும் அவரது குழந்தையும் சாப்பிட்டுவிட்டு மறுநாள் காலையில் மீதம் இருந்த அதே சிக்கன் கிரேவியை சூடு செய்து ஆனந்த்ராஜ் சாப்பிட்டுள்ளார். இதனை அடுத்து சிறிது நேரத்திலேயே ஆனந்த்ராஜிற்கு வாந்தி வந்துள்ளது. இதனையடுத்து பிபிகுளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அதன் பிறகு தொடர்ந்து வயிற்றுப்போக்கு இருந்ததாகவும் மருந்து மாத்திரை வாங்கிவிட்டு பின்னர் கடந்த 28ஆம் தேதியன்று மருத்துவமனைக்கு சென்று ஊசி போட்டுக்கொண்டு வந்த நிலையில் அவருக்கு மாலை திடீரென மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர் உடனடியாக அவரது உறவினர்கள் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்த போது ஆனந்த்ராஜின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே ஆனந்த்ராஜ் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் இந்த சம்பவம் குறித்து திடீர் அதிர்ச்சி மற்றும் பெரும் சோகத்தில் இருந்து வருகின்றனர். தொடர்ந்து உணவகத்தில் சிக்கன் கிரேவியை வாங்கி சாப்பிட்டு அந்த மீதம் இருந்த சிக்கன் கிரேவியை மறுநாள் சுட செய்து சாப்பிட்ட நிலையில் இளைஞர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு திடீரென உயிரிழந்ததால் அக்குடும்பத்தினர் பெரும் அதிர்ச்சியையும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மதுரை காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து அந்த உணவகத்தில் வேற ஏதும் புகார்கள் உள்ளதா என்பது குறித்து விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.